Milestone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். எங்க ராகுல் காந்தி முக ஸ்டாலின் வாய் மூடிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் பேசினதுல ஆபரேஷன் சிந்தூருக்குன்னா ஓப்பனா வர்றாரு. நரேந்திர மோடி திட்டுறாரு. ஆர்டிகல் 370 சசி தரூரை கட்சியிலேருந்து எடுக்கணும்னு அவங்களாம் சொல்றாங்க. ஆனா கமல்ஹாசனை பத்தி ஒரு வார்த்தை கிடையாது. நல்லா மாட்டின்ட்டாருங்க திமுகவும் ராகுல் காந்தியும். கமல்ஹாசனுடைய அன்புமணி ராமதாஸ் தகப்பனார் எஸ் ராமதாஸ் மாதிரி கமல்ஹாசனும் உளர ஆரம்பித்து விட்டார். அவரை உலக நாயகன் அல்ல, உளரும் நாயகன். அதிமுக கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி எம்எல்ஏமான கடம்பூர் ராஜ் அவர்கள். கடம்பூர் ராஜ் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அப்ப விஜய் எதிர்பார்த்து காத்திருக்கிறதா பாஜக அதிமுக கூட்டணி? டெல்லி வட்டாரத்தில் ஒரே வரியில் குறிக்கிட வேண்டும் என்றால் முக ஸ்டாலின் டெல்லி வந்தது நிதி ஆயோக் கூட்டத்திற்காக மட்டுமல்ல, நரேந்திர மோடியை பார்த்தது உதயநிதி ஆயோக் கூட்டத்திற்காகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது உதயநிதி ஆயோக் என்று சொல்லுகிறார்கள் தவிர நிதி ஆயோக் இல்லை. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்தே 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 குகன். தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள். இது வரலாற்று உண்மையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சீமான், திருமா, வேல்முருகன் எல்லோருமே கமல் பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். ஆனா கர்நாடகாவில் பலத்த எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இந்த விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏங்க ராகுல் காந்தி முக ஸ்டாலின் வாய் மூடிட்டு இருக்காங்க கமல்ஹாசன் பேசினதுல. நீங்க வேல்முருகன் சொல்றாங்க, சீமான் அவங்க கருத்து எதிர்பார்க்கப்பட்டது, வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு இந்தியாவையே பிளக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கங்கள், ஏன் சித்தராமையா கூட தனி கொடி வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறாரே, அவர் இப்ப எதிர்க்கிறார். அதே நிலைமை ராகுல் காந்தி என்ன சொல்ல போறாரு? ராகுல் காந்தியோட நிலைமை ஏன் வாயடைத்திருக்கிறார்? ஆபரேஷன் சிந்தூருக்குன்னா ஓப்பனா வர்றாரு. நரேந்திர மோடி திட்டுறாரு. ஆர்டிகல் 370 சசி தரூரை கட்சியிலேருந்து எடுக்கணும்னு அவங்களாம் சொல்றாங்க. ஆனா கமல்ஹாசனை பத்தி ஒரு வார்த்தை கிடையாது. திமுக ஒரு வார்த்தை கிடையாது. எங்க திமுக சைலண்டா இருக்காங்க? இப்போ கட்சிக்கு பிரச்சனையா? கமல்ஹாசனுக்கு ஏண்டா ராஜ்யசபா கொடுத்தோன்னு என்ற தலைவலியா? அவரு கமல்ஹாசனே ஒரு பிள்ளை பூச்சி மாதிரி வயத்துல கட்டிட்டு நெறிதேன்னு சொன்னா எப்படி இருக்கு? அது மாதிரி தானே. ஆக மொத்தம் கமல்ஹாசன் தூண்டிவிட்ட இந்த குழப்பம் அது திமுக கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். ராகுல் காந்தி வாயெடுத்து தவறு என்று பாஜகவினர் வட இந்தியாவில் சொல்லுகிறார்கள். அதை பற்றி என்ன சொல்றீங்க? அது சொல்லுங்க பாப்போம். 3 காந்திஸ், சோனியா, ராகுல், திராவிட மொழி குடும்பம் எல்லாமே. கமல்ஹாசன் சொல்றது ரைட்டுங்க, யாரும் இல்லைங்க. அவர் சொல்றது ரைட், அப்படியே வச்சுக்கலாம். அந்த ரைட்டா ராங்காங்கிறது ராகுல் காந்தி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா இல்லையா? சரியா தவறான்னுட்டு, இப்படியான்னுட்டு ஏன் திமுக சொல்லாது இருக்காங்க? வாய் அடைச்சிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக சொல்றாங்களே. திமுக பேசணும் இல்லை. இப்போ சீமான் சொன்னது கருத்து வரவேற்கத்தக்கது, நானும் வரவேற்கிறேன். அது மாதிரி முருகன் சொல்றது ரைட், நோ ப்ராப்ளம், கரெக்ட். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரசும் பாஜகவும் கடுமையா எதிர்க்கிறாங்களே கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லனா தக்லை படமே ரிலீஸ் ஆக முடியாது. ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அத ராகுல் காந்தி சொல்லுவாராத்த? ராகுல் காந்தி சொல்லுங்களேன் பாப்போம். கமல்ஹாசன் சொன்னது சரி இல்ல, காங்கிரஸ் ஆளுகிற ஒரு மாநிலத்துறை அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அது காங்கிரஸுடைய குரலா தானே பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஐயா, நான் சேர்க்கிறது தம்பி புகன் சரியாக சொல்லட்டுமே. ராகுல் காந்தி பேசட்டுமே, கருணாநிதியுடைய மகன் முக ஸ்டாலின் பேசட்டுமே. உதயநிதி சொல்றாரு சனாதன தர்மம் ஒரு கொரோனான்னுட்டு. இப்ப தமிழ் கன்னடா கொரோனான்னு சொல்லட்டுமே பாப்போம். எங்க இருக்காருன்னு பார்க்கலாம். ஏன் வாயெடுத்து? சினிமால பணம் போட்டிருக்காங்க, அங்க இங்கன்னு அஃபெக்ட் ஆயிடக்கூடாது பணம், அதனால வாயெடுத்துறாங்க. நல்லா மாட்டின்ட்டாருங்க திமுகவும் ராகுல் காந்தியும். கமல்ஹாசனுடைய அன்புமணி ராமதாஸ் தகப்பனார் எஸ் ராமதாஸ் மாதிரி கமல்ஹாசனும் உளர ஆரம்பித்து விட்டார். அவரை உலக நாயகன் அல்ல, உளரும் நாயகன். ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகி இருக்கிறார் கமலஹாசன் அவர்கள். அதே போல திமுகவில் மீண்டும் வில்சன், அப்புறமேல சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னணி என்ன நினைக்கிறீங்க? ராஜ்யசபா ஒவ்வொரு கட்சியினுடைய ஒரு நிலைமை அப்படித்தான் இருக்குங்க. வில்சன் போராடினார் சட்டத்திற்காக. அவருக்கு கிறிஸ்துவ அமைப்புகள் நன்றாக வரவேற்றிருக்கிறது. சமூக வலைதளங்களை பார்த்தா நிறைய ஆர்ச் பிஷப் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை விஜய்க்கு எதிராக கூட
வில்சனை நிறுத்தி இருக்கிறார் என்ற ஒரு கட்டுமானங்கள்லாம் கூட சோசியல் மீடியால வர்றதை நான் பார்க்கிறேன். எனினும் இது மு.க. ஸ்டாலினுடைய முடிவு, அதை வரவேற்கத்தக்கத்தான் வேண்டும். இத்தனை நாள அந்த அம்மையார் சல்மா அவர்கள் கண்ட அதாவது பல வருடங்கள் அவர் வாயடைத்து வாய் மூடி இருந்தாங்க. இப்போ வாய் திறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ரெக்கக்னிஷன் தான் அந்த அம்மாக்கு என்று சொல்ல வேண்டும். கூடிய விரைவில் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து யார் யாருக்கு எது எது வந்து விட்டது என்று தெரிந்தால் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் இன்று அல்லது நாளையே வெளிவரும். வந்துவிட்டால் கண்டிப்பாக இது ஒரு திருப்பமாகத்தான் இருக்கும் தமிழக அரசியலில். அதிமுக கூட்டணிக்கு வந்து விஜய் அவர்கள் வர வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி எம்எல்ஏமான கடம்பூர் ராஜ் அவர்கள். கடம்பூர் ராஜ் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நயனார் நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப விஜய் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறதா பாஜக அதிமுக கூட்டணி? விஜய் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். காரணம், தமிழகத்தில் கூட்டணி அரசாங்கம் தான், கூட்டணி தான் வரும் என்று ஒரு நிலைமை இருக்க, இப்பொழுது ஆள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கூட மறைமுகமாக சொல்ல போனால் அது ஒரு கூட்டணி அரசாங்கம். அதிமுகவிலிருந்து வந்த செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், பெரியசாமி போன்றவர்கள் எல்லாம் மந்திரியாக இருக்கிறார்கள். அங்க வந்து 17 எம்பி நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். 17 எம்எல்ஏக்கள் இல்லைன்னா அந்த திமுக வெற்றி அடைந்திருக்காது மெஜாரிட்டி. ஆக மொத்தம் 2026 ஒரு கூட்டணி அரசாங்கமோ அல்லது கூட்டணி தத்துவமோ அதை நோக்கித்தான் தமிழக அரசியல் செல்லுகிறது. ஆக மொத்தம் தமிழக அரசியலில் விஜய் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். காய் பழமாக்குவதற்கு ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிவிடும். பொறுத்திருந்து பாருங்கள், கண்டிப்பாக விஜய் ஒரு முடிவை எடுப்பார். அண்ணாமலை அவர்கள் முன்பு போல ஏன் தமிழ்நாட்டு அரசியல்ல கொஞ்சம் ஆக்டிவா இல்லாம இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அது அவருக்கு கூடிய விரைவில் புதியதாக பாஜகவுடைய தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த தலைவர், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பூபேந்தர் யாதவ் என்பதுதான் நட்டாவிற்கு அடுத்ததாக வருகிறார் என்று சொல்கிறார். இன்னும் முடிவாகவில்லை. தேசிய தலைவர் அது முடிவாகிவிட்டால் அவரிடம் பொதுச் செயலாளராக ஆவார். அதற்கு பொறுத்திருந்துதான் இருப்பதுதான் நல்லது அண்ணாமலைக்கு. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அருகே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெரிய மேம்பாலம் வந்து கட்டப்பட்டது அரசின் சார்பில் கிட்டத்தட்ட 400 கோடி மதிப்பீட்டுல. ஆனா திறப்பு விழா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த சிமெண்ட் பூச்சு, அப்புறமேல சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள்லாம் வந்து கீழே பேருந்துல வந்து பாக்குறோம். நிறைய மீடியாவும் வந்து போய் கவரேஜ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதற்கு அரசு சார்பில் வந்து இல்ல சும்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதா இருக்கு, அது வந்து சரி செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிடுறாங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியலில் அதிகாரிகளுடைய அதிகாரம் அட்டகாசம் அதிகம். அதிகாரிகள் தேதி கொடுத்துடுறாங்க, அமைச்சர்களும் தேதி கொடுத்துறாங்க. அது நிதின் கட்கரியா இருக்கட்டும், நீவன் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அல்லது மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், அதை பழுது பார்ப்பது நல்லது. பாருங்க, ஒரு ராமேஸ்வரம் பாலம் திறந்த உடனே அது பழுதாகிவிட்டது என்று போய் சொன்னார்கள். சில ஊடகங்களில் திமுக ஆதரவாக பேசக்கூடிய புது காளான்கள், தொங்கு சதைகள் என்று சொல்லுகிறாரே மணி, அது அந்த பத்திரிகை ஆசிரியர் மணி, அது சொல்வது கரெக்ட். திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சில பத்திரிகைகள் சொல்லுகிறார்கள் அந்த நரேந்திர மோடி திறந்து விட்ட பாலம் பழுதாகிவிட்டது என்று. அவர் டெல்லி கூட வரவே இல்லைங்களே. அதே மாதிரி வருவதற்கு முன்னதாக இது மாதிரியான பாலங்களில் சில சேதங்கள் வருவது இயற்கை, அது சரிபார்ப்பது இயற்கை. அதற்கு மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக அது பற்றி முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று தான் நம்ப முடியும். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் இதை கேட்டு நினைக்கிறேன். சமீபத்தில் மோடியை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்தித்திருந்தார். பிரதமரிடம் அவர் தனிப்பட்ட முறையில் பேசியது என்ன அப்படிங்கிற விவாதம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் பெரும் பேசுபொருளாக இருக்கு. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒன்றிய அரசுக்கு அடிமணிஞ்செல்லாம் நாங்க போக மாட்டோம், மாநில உரிமை மீட்கிறதுக்காக தான் போய் பேசியிருக்கேன் அப்படிங்கிறாரு. உண்மையில் அங்க பேசப்பட்டதுதான் என்ன? டெல்லி வட்டாரங்கள் தெரிவிப்பது என்ன? டெல்லி வட்டாரத்தில் ஒரே வரியில் குறிக்கிட வேண்டும் என்றால், மு.க. ஸ்டாலின் டெல்லி வந்தது நிதி ஆயோக் கூட்டத்திற்காக மட்டுமல்ல, நரேந்திர மோடியை பார்த்தது உதயநிதி ஆயோக் கூட்டத்திற்காகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது உதயநிதி ஆயோக் என்று சொல்லுகிறார்கள் தவிர நிதி ஆயோக் இல்லை. உதயநிதியை காப்பாற்றத்தான் மகனுக்காக மருமகன் ஏற்பாடு செய்ததை மாமனார் வந்து பார்த்தார் என்று தான் கிண்டலாக பாரதிய ஜனதா கட்சியினர் தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குகன், அப்ப சபரீசனுடைய ஏற்பாட்டில் தான் அந்த சந்திப்பை நடந்ததுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக அப்படித்தான் சொல்லுகிறார்கள் டெல்லி. சரினா, அதே நாளில் சபரீசன் டெல்லியில் இருந்தார். சார், திமுகவின் அதிகார மையமாக வளர்ந்து விட்டாரா சபரீசன் பேக்ரவுண்ட்ல?
கண்டிப்பாக வரத்தான் வருவார். ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு ரஞ்சன் பட்டாச்சாரியார் இருந்தார். அதே மாதிரி சோனியா காந்திக்கு ராபர்ட் வாட்ரா இருந்தாங்க. எல்லா கட்சியிலும் இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சசிகலா இருந்தாங்க. ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு மாதிரி இருக்கத்தான் செய்வாங்க. நோ ப்ராப்ளம், கரெக்ட் தானே. ஆனால் நரேந்திர மோடிக்கு அது ஒரு விதி விலக்கு என்ன என்று கேட்டால், அவருக்கு ஒரு மாப்பிள்ளை கிடையாது, தம்பி கிடையாது. தம்பிக்கு தான் கூட 7 ரேஸ் கோர்ஸ் ரோடு பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் வழுவது கிடையாது. அதனால தான் அவர் தப்பி வருகிறார் 11 ஆண்டுகள். இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.